இந்நாள் பொன்னாள். ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹிமாம். ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம ராசி பலன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாள் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. இன்றைக்கி ஆன்லைனில் பார்க்குறவங்களும் சரி, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் பண்ணி, இப்போ இன்றைக்கி மேஷராசிக்கு பார்த்தேன் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க, இன்றைக்கி ரிஷபராசிக்கு பார்த்தேன் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, கடகராசிக்கு பார்த்தேன். அது ஒரு வகையில் அவங்க ஒரு கமெண்ட் பண்ணாலும் இருந்தாலும் ஒரு ஆர்வமாக கேட்பாங்க, அப்படியே சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ராசி பலனுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குது, அது ரொம்பவுமே உபயோகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்க குறிப்பு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பரிகார முறைகள் எடுத்து சொல்கிறோம். அது ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் வீட்டுக்கு எதிரிகள் வரக்கூடாது சார். இவங்க சத்ருன்னு தெரியாமல் பழகிட்டு இருந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதிரிகள் பல இடத்துல நாங்கள் துன்பப்பட்டது தான் மிச்சம். எனக்கு இப்போ தெரில சார், கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது இவங்க தான் எதிரின்னு. இதுக்கு நான் என்ன சார் பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் சூப்பராக சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துருக்கும். இந்த காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விதமான எதிரி யாருன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு கொடுத்துரும். சில பேர் வீட்டுக்குள்ளேயே வர முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாத நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 13/8/2026 தட்சிணாயனம் பராபவருஷம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் காலை 8:06 வரை, பின்பு மகா நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை இரவு 10:38 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் காலை 8:06 வரை, பின்பு உத்திராடம். தனுசு ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் எப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்தது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் புஷஜேபவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தே நம. குரு பகவானை வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவருக்கு ரொம்பக்கு ஒரு அற்புதமான வழிவகுத்து கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். உபனிஷத்து என்ன சொல்கிறது? குருவனுடைய கையை பிடிச்சுக்கோ, எதை பற்றியும் கவலைப்படாத, நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. பிகாஸ் ஹீ வில் ப்ரொடெக்ட் யூ. அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். எஸ், அட்ஸ் ரியல். அதுதான் உண்மையும் கூட. ஒரு ஸ்கூலில் இருக்குது, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமு ஒரு 42 குழந்தை இருக்கா. அந்த 42 குழந்தைய அந்த கிளாஸ் டீச்சர் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. கரெக்டாக க்யூவில் நிறுத்துவாங்க, டிசிப்ளினை சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு என்னங்கிறது அத்தனையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போன்று தான் குரு இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொடுப்பார். எந்த சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்ப அழகாக கேட்டுக்கலாம். எஸ், அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை பார்த்துட்டோம். நாளைய தினம் திருவாடிப்பூரம். ஆடிப்பூரம்ங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த உலகத்தில் அம்பாள் அவதரித்த அற்புதமான நாள் திருவாடிப்பூரம். ஆண்டாள் திருக்கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சிறப்பாக வழிபடுவாங்க. நான் அந்த தேருக்கு போயிருக்கேன். அற்புதமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், அங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் அப்படியே கண்ணுக்கு எதிரே இறைவனை கொண்டு நிறுத்துவாங்க. எவரொருவர் ஆண்டாளை வழிபடுகிறாரோ, பெருமாளை வழிபடுறாளோ அவளுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. திருவாடிப்பூரம் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தை, கன்னியா குழந்தைகள் தான் அவளை வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் கொடுத்து, பட்டுப்பாவாடை கொடுத்து, அவளுக்கு பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கொடுத்து உட்காந்து அவளுக்கு பிடித்தமான ஏதேனும் கொடுத்து அவள்கிட்ட 2 வார்த்தை ஆசீர்வாதம் வாங்கினோம்னாலே அம்பாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. அவ்வளவு சிறப்பாக இந்த திருவாடிப்பூரம் நாளைய தினத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாத மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் அற்புதமான உற்சவம் நடக்கக்கூடிய இந்த திருவாடிப்பூரம் ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். இந்த வழிபாடு
வீட்டில் நம்ம பண்ணிட்டோன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நாளைய தினத்தில் திருவாடி பூரம் இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இடமாற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா எப்போவுமே நம்ம ஆன்லைனில் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். என் குழந்தை 10 மணிக்கு இது சாப்பிடுவோம், 12 மணிக்கு இது சாப்பிடுவோம், 1 மணிக்கு இது சாப்பிடுவோம். அந்த மாதிரி அதனால் நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டுருக்கு. எப்போவுமே அப்டேட் பண்ணும்போது ரொம்ப கவனம் என்பது தேவை. இட்ஸ் நாட் அ ராங், பட் இட்ஸ் நாட் குட். அப்போது இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதே சமயம் செல்ஃபோன் கொடுக்குறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப நேரம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, இது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. 50%. அதுக்கப்புறம் 50% அதை தொழிலுக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் சேமிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். மறதி கூட இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபைல்ஸு, மற்றவங்களுடைய ஃபைல்ஸு, அதே சமயத்தில் ஆஃபீஸ் ஃபைல்ஸு, இதை வைத்துக்கொள்ளும் பொழுது கவனம் என்பது தேவை. நம்ம பொருளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, பிறர் பொருள் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்கள் மற்றவங்களை நம்பி கொடுப்போம், அதில் ரைட்டிங் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே தெளிவாக ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் நமக்கு நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். மிதுனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். நிறையா விஷயங்களில் நீங்கள் யோசித்தது இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ். கரெக்டாக நினைப்பால் அதே மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்த்த மாதிரியே இருக்குது, எப்போ வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே சமயத்தில் யாரோ ஒரு நபரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் மனசில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக உங்களுக்கு தோணும். சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகம். அதே மாதிரி யாரையா நினைப்பில் கண் முன்னாடி நிற்பா, அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாண அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிசயங்கள் காத்துன்ருக்கு. வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். கடகராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மழை போல் எதிர்த்து காரியம் டக்குன்னு நடந்துருச்சுன்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இது நடந்துடுது. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் வெளியில் சொல்ல முடியாது, கண்ணில் தண்ணி தான் வரும். நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் சார் சரி, வெளியில் தெரியாது. நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் வெளியில் சொல்லவும் முடியாது. பட் எல்லாத்தையும் மறந்து சிரிச்சுன்னு இருக்கேன். எல்லாம் குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு வகையில் நான் வந்து தாக்கு பிடிச்சுட்டு இருக்கேன். சரி, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியங்கள் இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான சோகங்களை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி பாருங்கள். பணம், பொருளாதாரத்தை பற்றி இன்றைக்கி யோசித்து வச்சிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஒரே தொழில் நம்பி ஒரே விஷயத்தை நம்புறதை விட பல்வேறு விதமான யோசனைகள் இருந்து அதன் மூலமான வருமானத்தை தீட்டி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்று. சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு இழந்தது ஏராளம், ஆனால் இனிமே பெற போகிறது அதை விட 10 மடங்கு இருக்கும். இப்படி யாராவது சொல்லப்போனால் போங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. யூ வில் வின். ஏன்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அவமானங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய படிக்கட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் நினச்சது நடக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ். பலவிதமான இன்னல்களை சந்திப்பீங்க, ஆனாலும் தாண்டி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இருந்துட்டுருக்கு. எல்லாமே ஒரு பாடம்னு சொல்லுவாங்க, அனுபவ பாடம். கஷ்டம் வரும்போது தான் நண்பன் யார், எதிரி யாருன்னு தெரியும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் விரயங்கள் இருக்குது, அதில் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் நாம் ஒன்று சொன்னால் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. நடந்ததுக்கப்புறம் ஆமாமல கரெக்டு தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்குன்னு வாழ்ந்துட்டு இன்றைக்கி எனக்குன்றது என்ன இருக்குது? எனக்குன்னு ஒன்று நினைக்க எதாவது பண்ணிட்டாலே இப்போவே நான் மற்றவங்களுக்குன்னு இருக்கும்போது எனக்கு செல்ஃபிஷ்னு சொல்கிறா. பட் இனிமேல் நான் அப்படி பண்ண போகிறதில்ல. நான் என்ன சரி பண்ணிக்க போகிறேன்.
என்ன பர்சனலாக நான் டெவலப் பண்ணிக்க போகிறேங்கிற ஒரு எண்ணங்களில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. பட் அது உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்காக பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. சில நேரங்களில் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கோங்க. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொன்னவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் அதை பக்கம் விட்டுருங்க, சரி பார்ப்போம், இறைவன் இருக்கார், எனக்குன்னு ஒரு விஷயம் நடக்காதானே அப்படின்னு எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நம்பிக்கையானவர்களை கண்ணில் தெரியக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்களில் மிராக்கள் தான் சார் நடக்கணும், நானும் படாத பாடுபட்டுட்டேன், எல்லாம் நடக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது, இன்னும் அது எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி காரியம்லாம் நீங்கள் நடக்கும். முயற்சி பண்ணுங்கள், திருவினையாக்கும். அதே சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நண்பர்களை சந்திப்பீங்க. எனக்கு காசு பணம் அவசியம் கிடையாது, நாலு நல்ல வார்த்தை சொன்னால் போதும், நான் அப்படியே எழுந்திரிச்சு ஓடிடுவேன் சார், ஜெயிச்சிருவேன் சார் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். யாரெல்லாம் சண்டை போடுறாங்க, யாரெல்லாம் திருப்பி பேசுகிறாங்களோ அவங்கள தள்ளி வச்சுட்டு நல்லது பேசுகிறவங்க கூட இருந்து பாருங்கள். பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஸ்மூத்தாக டிலேவாக போனாலும் யூ வில் வின் த ரேஸ். துளாராசி நண்பர்கள் இன்றைக்கி வணங்கக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்தை தவிர வேறு எதை பேசினாலும் நீ காதில் வாங்காதீங்க. பல பேர் பல யோசனைகளில் இருந்துட்டு இருப்பா, அவள் பிரச்சனையும் உங்ககிட்ட திணிப்பா. இதெல்லாம் எனக்கு கேட்குறதுக்கு டைம் கிடையாது, எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, இல்லைனா கேளுங்க, அதை பிரெயினுக்கு ஏற்றிக்காதீங்க. பிகாஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் வாங்கி வச்சுப்பேன், இதையும் வாங்கி வச்சுப்பேன், இதையும் வாங்கி வச்சு பல விஷயங்களை யோசித்து உங்களோட மறந்துடுவேன். அதனால் உங்களுடைய காரியத்தை நினச்சல் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பணம், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. தொழிலில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறும். நாம் ஓனராக வந்து கேஷியர் ஒருத்தர்கிட்ட வச்சுருந்தோம் அப்படின்னா கேஷியர் காசு எடுத்துன்னு போயிடுவா. அதனால் தொழிலில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா, பதவி பேர் புகழில் கவனமாக இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது உங்களை வந்து சேரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, எப்போவுமே அப்பா சொன்னதை கேட்கணும்னு சொல்லுவாங்க, தாத்தா சொன்னதை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது இப்போ தெரியாது பின்னாடி தெரியும்னுவாங்க. எஸ், அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு குலத்தை பெருக்குன்னுவாங்க, அப்போ தெரியாது. அவங்க சொன்னது உண்மைதான் சார், எனக்கு என் பையன் வந்து சாமி கும்பிடும்போது நல்ல விஷயம் சொல்லும்பொழுது எனக்கு அதை உணர்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை பழசை உணரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கோயில் அர்ச்சகராக இருந்தால் யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தங்கம் நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கும் அப்பா வகை சொந்தங்களுடைய ஏதேனும் ஒரு விஷயங்கள்னால் நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, சில விஷயம் யோசித்து பார்க்கும்பொழுது ஐயோ நம்ம அகலக்கால் வச்சுருந்தோன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் வரும். எஸ், யூஆர் ரைட். அகலக்கால் வைக்காதீங்க. எப்போவுமே நமக்குண்டான ஸ்பேஸ் கிடைக்கும், நமக்குண்டான நேரம் வரும். பல பேர் நம்மளை கிண்டல் கேலி பேசுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. பொறுங்க, ஜெயிப்பீங்க. ஒரு புலியோ சிங்கமோ தன்னுடைய டெரிட்டரியை முடிவு பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வேட்டைக்கே போகுமா. அந்த மாதிரி உங்களுக்குண்டான காலங்கள் வரும். இன்றைய தினம் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். அமைதியை விட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி கடைபிடிச்சா நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் வந்து சேரும். சில விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திட்டினதுக்கப்புறம் யோசிப்போம், ஐயோ நான் இப்படி பேசிட்டோம், அவசரப்பட்டு பேச கிளம்பும்போது இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவள் இப்படி பேசியிருக்கூடாது, அதனால நான் இப்படி பேசிட்டேன். அப்போது நாம் அந்த விஷயத்தை சொல்லி அப்பாலஜிஸ் வாங்கி நான் சாரி இதை பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறதுல தப்பே கிடையாது. எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அந்த இடத்துல முன்னாடி வந்து நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னா எதிராளி சாதாரணமாக வருவாள். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே லைஃப்பில் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், அந்த விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் இதனால் தோற்றதான் நினைக்கக்கூடாது. இதனால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வரணும். நிறைய விஷயங்களில் நீங்கள் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பண வரவுகளை கூட்டணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆதாயங்கள் கூடி வரும். இன்றைக்கி முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்ப்பீங்க, அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு பெருசாக தெரியும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா
அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, பல பேர்த்த பார்த்தாச்சு, பல நபர்களை பார்த்தாச்சு. நகைச்சுவையாக பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க, எல்லாம் ரைட். பட் பர்சனலாக நான் நல்லா இருக்கேனா? இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஊண்டாக இருக்கேன். அது உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் மனசு பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போகும் சார், இதை பார்த்துன்னு தான் நம்ம வாழ்க்கை நடக்காது அப்படிங்கிற நீங்களே சொல்லுவீங்க. எஸ், யூஆர் ரைட். சில நேரங்களில் டவுனாகவும் சில நேரங்களில் ஸ்போர்ட்டிவாகவும் இருப்பீங்க. அந்த ஸ்போர்ட்டிவான விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க. வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு இன்றைக்கி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக 100% கூடி வரக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரி இருப்பாங்க, கவனம் தேவை. ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. இன்றைய தினப்பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகம் ஜாஸ்தி. அதே சமயத்தில் பொருட்களில் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பட்ட இடத்துல படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், அதாவது நிறைய எதிரிகள் சார். அது இப்போது தெரியல, வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இதுலேருந்து எனக்கு மாடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா சார்? எனக்கு எதிரியே வரப்படாது சார். அப்படி தொழில் ஸ்தானத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வீட்டில் வழிபாடு சொல்கிறேன். பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு. நீங்கள் மண் தீபம் பார்த்துருப்பேன். இன்றைக்கி பைரவ தீபம் தான் பார்க்க போகிறோம். இந்த பைரவ தீபம்னா என்ன? அதாவது திரியில் வந்து சிகப்பு தடவிக்கணும். இந்த சிகப்புனா குங்குமம். குங்குமத்தை ஈர குங்குமம் தடவாதீங்க. சாதாரண குங்குமத்தை நீங்கள் இந்த திரியில் பஞ்சு திரியில் தடவிண்டு நல்லெண்ணெய் தீபம் வாசலில் ஏற்றுங்க. வாசலில் ஏற்றும் போது பைரவரை நினச்சிட்டு பைரவரை ஆவாகனம் பண்ணி ஏற்றுங்க. வாசல் அப்படின்னு சொன்னால் நம்ம திண்ணை இருக்கும் பார்த்திங்களா, அந்த வாசப்படிக்கால், அதுக்கு முன்னாடி ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் சார், நான் இங்கே இருக்கேன் சார், எங்கே இருந்தாலும் இதை ஏற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி ஏற்றிட்டு பைரவரை மனசில் பிரார்த்தனை பண்ணி இந்த பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றிகிட்டே வாங்க பாருங்களா. அந்த சிகப்பு திரி போட்டு சாயந்தர வேலையில் ஏற்றி பாருங்கள். நீங்களே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. எங்கிட்ட கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க. சார் பைரவ தீபம் ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து யார் நெகட்டிவாக இருந்தால் வரவே மாட்டேங்கிறா சார், அவளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது, என்னோடய வீட்டுக்குள்ளே யாருமே நெகட்டிவானவங்க வரல சார்னு சொன்னாங்க. எஸ், ஏன்னா பைரவர் நம்ம இருந்து காப்பார். ஒரு கோயிலுடைய சாவியை பைரவர்கிட்ட தான் கடைசியில் வச்சு எடுப்பாங்க. அது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி, வடபழனி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோயிலையும் கடைசி பூஜை பைரவருக்கு இருக்கும். அந்த மாதிரி வீடை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் பைரவர். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் காத்துக்கொள்வார், காப்பாற்றுவார். அவர் ஒரு பெரிய வளையத்தை போடுவாருங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை வலுப்படுத்தும், பலப்படுத்தும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாட்சாதே ஜோதிஷரமர் மகேஷர். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.